அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசிஃப் அஸ்லம் பிரதர், என்ன செய்து சும்மா இருக்கீங்களா? மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறது தான் பிரதர். இந்த மெசேஜை நான் பதிவு செய்கிறேன். தயவு செஞ்சு அல்லாவுக்காக உங்களை விமர்சிக்கக்கூடியவங்க, அதே போல் உங்களை ஆதரிக்கக்கூடியவங்க முழுமையாக இந்த மெசேஜை கேட்டால் ஒரு தெளிவு கிடைக்கும் சார் நான் நினைக்கிறேன். என்னென்ன பிரதர், இன்றைக்கி ஏப்ரல் 12 சனிக்கிழமை, அந்த தான் அசர் தொழுகைக்கு போகிறது தான் இந்த ரெக்கார்டிங் நான் பதிவு செய்கிறேன். அப்போ முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். இப்போ அண்மை காலமாக இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்க்க கிடைச்சிது. சுலைமானி இப்போ உங்களோட மதரசாவை விமர்சித்து போதாதுக்கு சுலைமானிய மதரசாலையும் சுலைமானிய மதரசாவையும் விமர்சிக்கிறாங்க இந்த விமர்சிக்கக்கூடிய சகோதரர்கள். அப்போ இது சம்பந்தமாக ஒரு தெளிவு ஒன்றை கொடுக்கணும்னு சொல்லித்தான் நான் ஒரு விஷயம் ஒன்றை இந்த மெசேஜை பதிவு செய்கிறேன். பிரதர் இப்படி தான், இப்போ எனக்கு தெரியலை. இப்போ இவங்க விமர்சிக்கக்கூடிய சகோதரர்கள் சோஷியல் மீடியாவில் முன் வச்சுக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், ஆசிஃப் அஸ்லம் பிரதருக்கு 2,75,000 ரூபா மன்சூராஜி, எனக்கு மிக நெருங்கின சகோதரர் மன்சூராஜியார் கொடுத்தாரு. சோழப்பவருக்கு சேர்த்த சல்லியை எப்படி ஆசிஃப் அஸ்லம் கொடுக்கலும் அப்படின்னு சொல்லி சில மார்க்கம் படித்த முஃப்திமார்கள் ஃபத்வா கேட்டிருந்தாங்க. இதுக்கு மார்க்கஸ் அடிப்படையில் என்ன தெளிவுன்றதை நான் இதில் சொல்கிறேன். முதலாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை யஹூதிகள்ட்ட ஒரு பழக்கமேக்கு பிக் அண்ட் சூஸ், அதாவது ஒரு துண்டை மட்டும் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு போய் விமர்சிப்பாங்க. அப்படியும் கேட்காம முழுமையாக கேட்டாங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அவங்களுக்கு. விமர்சிக்கிறதா இருந்தான்னு சொன்னால் முழுமையாக கேட்டு தான் விமர்சிக்கணும். துண்டை மட்டும் கேட்டுட்டு போய் ஆசிஃப் அஸ்லமுக்கு வக்காலத்து வாங்குறான்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறது, ஏன்ன பேச்சை விமர்சிக்கிறது முறையல்ல. முழுமையாக கேட்டுட்டு விமர்சிக்க தவறாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான். முதலாவது நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் சார்பாக இந்த மெசேஜை பதிவு செய்யவில்லை, அவங்களுக்கு எதிராக பதிவு செய்யவில்லை. நான் ஹக்கு ஏதோ அதை தெளிவுபடுத்தணும்னு சொல்லி தான் நான் என்ன செய்கிறேன், இந்த மெசேஜை நான் பதிவு செய்கிறேன். அப்போ என்ன விஷயம்னு சொன்னால், முதலாவது விஷயம் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்பெடுத்த மறுநாள் என்ன செய்கிறாங்க, எல்லோரும் தெரிஞ்ச சம்பவம். அவங்க என்ன செஞ்சாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. மக்கள் பார்க்குறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்கிட்ட சீட்டில் இல்லை, வேலை டைமில் டியூட்டி டைமில் அவர்கிட்ட சீட்டில் இல்லாமல் இதுதான் மக்கள் யோசிப்பாங்க தானே. அப்போ ஈவினிங் டைம் ஆகக்கூடிய நேரத்தில் யாரை போய் கேட்குறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்குறாங்க, அமீருல் முஃமினீன் நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் மக்களுடைய வேலையை செய்கிறதுக்கு நாங்கள் உங்களை என்ன செஞ்சுக்கிறோம், தெரிவு செஞ்சோம், சரியா? தெரிவு செஞ்சது போல் உங்களை காணமே சீட்டில். எனக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார், நீங்கள் தெரிவு செஞ்சது அது பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு சம்பளம் வேணுமே, என் குடும்பத்தை காப்பாற்றுக்கு எனக்கு சல்லி வேணுமே, பணம் வேணுமே, நான் சம்பாதிக்கணுமே, நான் வேலையை போனால் தான், நான் என்ன தொழிலை செஞ்சால் தான் நான் என்ன செய்யலாம், என் குடும்பத்துடைய தேவையை நிறைவேற்றலாம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உடனடியாக சஹாபாக்கள் கூடி ஒரு முடிவு செஞ்சாங்க, இல்லை பரவாயில்ல, நீங்கள் தொழிலுக்கு போக தேவையில்லை, நீங்கள் இருந்து எங்களோட வேலையை செய்யுங்க. அப்போ இப்போ இன்றைக்கி அபூபக்கர் அவங்களோட எகெயின்ஸ்ட் ஆகிக்கிறவங்க பாரு, அவர் சும்மா இந்த சல்லி கிடைக்குது, சீட்டு இருந்து கொண்டு சல்லி கிடைக்குது, வேலை செய்யாமல் சல்லி கிடைக்குதுன்னு சொல்லி விமர்சித்து வேலை இல்லை. இப்போ அவர் அந்த வேலைக்காக தெரிவு செய்யப்பட்டுட்டார். இப்போ நீங்கள் மதரசாவுடைய அபிவிருத்தி வேலைக்காக அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டுக்கிறீங்க. அதே மாதிரி அபூபக்கர் அவங்க தெரிவு செய்யப்பட்டாங்க, மக்கள் ஆட்சியம்னு சொல்லி தெரிவு செய்யப்பட்டாங்க. உடனடியாக மக்கள் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் நீங்கள் பைத்துல் மால்லேருந்து சல்லி எடுங்க, உங்களுக்கு எடுக்கலாம், உங்களோட குடும்ப தேவைக்கு நீங்கள் எடுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. ஏன் இவரை நாங்கள் அனுமதி கொடுக்காம இவரோட வேலைக்கு இவர் தொழிலுக்கு போனால் இங்கே உள்ள வேலையை யார் செய்கிறது, ஆள் வேணுமே. அப்போ ஆள் போட்டேன்னு சொன்னால் சம்பளம் கொடுக்கணும். அப்போ நீங்கள் பைத்துல் மால்லேருந்து எடுங்க, எங்களோட வேலையை செஞ்சுதாங்க, அவ்வளோதான். இது ஹதீஸில் ஆதாரமிக்கக்கூடிய சம்பவம், எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அதே மாதிரி தான் இப்போ நான் உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி கேட்குறேன் பிரதர். உங்களோட ஊர்லேயும் சரி, எங்களோட ஊரில் முழு இலங்கையிலையும் சரி, எல்லா இடங்கள்லையும் சரி, பள்ளி வரி சந்தா வசூலிப்பாங்க தானே, பள்ளி வரி வசூலிப்பாங்க. வசூலிக்கக்கூடிய நேரத்தில் இப்போ 300 ரூபா, இப்போ எங்கட ஏரியாவில்னா 300 எடுக்கிறாங்க, அவங்களோட ஏரியாவில் எப்படியோ தெரியா. இந்த 300 ரூபாவை சேர்க்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, நிர்வாகம் என்ன செய்யும்டா, சின்ன அமௌண்ட்டை கொடுக்கும். அதாவது 300 ரூபா பள்ளி வரியை சேர்க்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, பள்ளி ஹசரத்தில் சம்பளம் கொடுக்கணும், லைட் பில் கட்டணும், தண்ணி பில் கட்டணும், ஏனைய தேவைகள் நிறைவேற்றிக்கு அதை வச்சு தான் செய்யணும்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க சேர்ப்பாங்க. அதே மாதிரி பள்ளிக்கு கார்டு கலெக்ஷன் அதெல்லாம் சேர்ப்பாங்க. இப்போ சேர்த்துட்டு அதில் ஒரு பாட்டை ஒரு பகுதியை சேர்க்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தா நியாயம், தவறா பிள்ளை சரியா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், மார்க் அடிப்படையில் தவறா பிள்ளையா? தவறில்லை. ஏன்டா அவர் சேர்க்க போகிற ஒவ்வொரு வீடாக போகணும், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரிக்கு. சிலவங்க
கடைகளுக்கு போவாங்க, சிலவங்க வீடு வீடாக போவாங்க, சிலவங்க வந்து சில ஊர் மக்கள் வந்து மசீதிக்கே கொண்டு வந்து அந்த வரியை கட்டக்கூடிய ஒவ்வொரு ஊரில் அது நடைமுறை வித்தியாசப்படும். இப்போ எங்கள் ஊரில் என்ன செய்வாங்கன்னா வீடு வீடாக போவாங்க. இப்போ வீடு வீடாக போய் அந்த பள்ளி வரியை சேர்க்கக்கூடியவங்களுக்கு வந்து நிர்வாகம் வந்து என்ன செய்வாங்க, ஒரு 50 ரூபா 30 ரூபான்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் சல்லியே கொடுப்பாங்க. இது தவறா? அப்போ எங்களுக்கு நிர்வாகத்தை விமர்சிக்க இயலுமா? இங்கே வாங்க நீங்கள் இப்போ 300 சொல்லி சேர்த்துட்டு 250 ரூபா தான் பள்ளிக்கு இருக்கிறீங்க, 50 ரூபா அவர் கொடுக்குறீங்கன்னு சொல்லி விமர்சிக்க இயலுமா? ஏலதே. ஏன்னா அவர்கிட்ட வேலையை விட்டுட்டு அவர் வீடு வீடாக போய் சல்லி சேர்க்குறாரு. அப்போ இந்த நேரத்தில் அவர் போய் வேலைக்கு போனாருன்னு சொன்னால் அவர்கிட்ட குடும்பத்தை அவருக்கு என்ன செய்யணும், காப்பாற்றலுமாம். அப்போ அவர்கிட்ட வேலையை விட்டுட்டு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, அவர் வந்து இந்த ஹிதமத்தில் இருந்துக்கிறாரு. அப்போ அவருக்குரிய ஹக்கை கொடுக்க தானே வேணும். அப்போ அந்த சல்லிலேருந்து நிர்வாகம் எடுத்து கொடுத்தா நிர்வாகத்திட்ட பற்றி எங்களுக்கு கேட்கலைங்க, வாங்க நீங்கள் ஊர் மக்கள் எல்லாம் கேட்டிங்களா இவருக்கு சல்லி கொடுக்குறோம்னு சொல்லி கேட்கலையே, இது தவறு தானேன்னு சொல்லி ஃபத்வா கொடுத்தேன்னு சொன்னால் என்ன நியாயம் அது? இதே மாதிரி தான் உங்களோட விஷயத்துலையும் உங்களுக்குன்னு சொல்லி சம்பளம் தாரது மதரசாவுடைய கடமை. ஏன்னா நீங்கள் வந்து அதாவது நீங்கள் காலை நேரத்தை ஒதுக்கி உங்களுக்குன்னு சொல்லி பிரயாண செலவு இருக்குது, கொழும்புலேருந்து நீங்கள் குருநாகலுக்கு போன பஸ் செலவு இருக்குது, டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாம் மதரசாவில் தரப்படணும். அந்த சேரக்கூடிய பணத்துலேருந்து உங்களுக்கு வந்து தரப்படணும், ஒரு சம்பளம் ஊதியமாக தரப்படணும். ஏண்டா நான் அபூபக்கர் சம்பளம் சொன்னேனே அது மாதிரி தரப்படணும். இப்போ நீங்கள் அதாவது இங்கே வந்து மதரசாவுடைய பணியை செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களோட குடும்பத்தை யார் பார்க்குறது? அப்போ அந்த அடிப்படையில் ஒரு தொகை வந்து அந்த இதுலேருந்து எடுக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை. இந்த விஷயத்தை வந்து வேணும்னு சொன்னால் ஜமியத்துல் உலமாவோட ஃபத்வா குழுக்கு அனுப்பி கேளுங்க, நான் பேசினது தவறா இல்லையானதை கேளுங்க. தவறுன்னா சொல்லட்டும், நான் ஹதீஸ் ஆதாரம் வச்சு தான் இந்த விஷயத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன், தவறுன்னு அவங்க சொல்லட்டுமே. நீங்கள் பேசின தவறுன்னு சொல்லி தவறுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஹக்கீக்கத்தாக தான். இப்போ ஜமியத்துல் உலமாக்குன்னு சொல்லி நாங்கள் டொனேட் பண்ணுறோம். அப்போ ஜமியத்துல் உலமாவில் இப்போ ஆஃபீஸில் வந்து டீ குடிக்கிறது, சாப்பாடு செலவெல்லாம் அவங்களோட கையால் வந்து செய்கிறாங்களே இல்லை, அது பைத்துல் மால் சல்லிலேருந்து செய்யப்படும். ஆனால் டொனேட் பண்ணக்கூடியவங்க ஜமியத்துல் உலமா நலவுக்குன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க, டீ குடிக்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அதில் இப்போ டீ குடிக்க கட்டாயமாக குடிக்கணும் தானே, கட்டாயமாக குடிக்கணும். அப்போ அந்த சல்லிந்து இருக்கிறது குத்தம் இல்லை. இப்போ மதரசா கலெக்ஷன் போவாங்க, மதரசாவுடைய சில எல்லா மதரசாலையும் வந்து அந்தந்த தேவைகளை கருத்தில் கொண்டு கலெக்ஷன் போவாங்க. கலெக்ஷன் போகக்கூடிய நேரத்தில் அந்த போகக்கூடிய உஸ்தாத்மார்களுக்காக இருந்தாலும் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சொன்னாலும் சாப்பாடு செலவு இருக்குது, பிரயாண செலவு இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க, கையால் போட்டால் செய்வாங்க இல்லை, அவங்க அந்த பைத்துல் மால் சல்லிந்து எடுப்பாங்க. அப்போ டோனர் அதாவது டொனேட் பண்ணக்கூடிய டோனர் மாட்டில் போய் சொல்ல மாட்டாங்க, எங்களோட சாப்பாடு செலவுகளை செலவழிஞ்சு இந்த செலவுகளை செலவழிச்சு சொல்லி கணக்காட்ட மாட்டாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மதரசாவுடைய தேவையை தான் முன்வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் மதரசாவுடைய தேவைக்காக தான் என்ன செய்வாங்க, சல்லி கொடுப்பாங்க. அப்போ அந்த சல்லியிலிருந்து தான் ஒரு பகுதி என்ன செய்கிறது இங்கே செலவழிக்கணும். அப்படி செலவழித்தா தானே அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணலும். அப்போ அதில் மார்க் அடிப்படையில் எந்த விதமான குற்றம் இல்லை. இதே மாதிரி தான் எல்லா விஷயமும். அதனால் இப்போ இன்றைக்கி என்ன சப்ஜெக்டுண்டா, ஆசிஃப் அஸ்லம் பிரதருக்கு சும்மா சல்லி கிடைக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கம், அதுதான் இன்றைக்குள்ள விஷயம். ஆனால் என்னென்ன பிரதர், எவ்வளோ தான் ஒரு மனுஷனை நாங்கள் கேவலப்படுத்த நினச்சாலும், எவ்வளோ தான் ஒரு மனுஷனை கேவலப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணினாலும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கேவலத்தை உருவாக்க ஒரு பொழுதும் கேவலத்தை உருவாக்க மாட்டான். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய, நான் உங்களுக்கு ஆதரவாக பேசலை, ஆனால் ஹக்கீக்கத்தை பேசுகிறேன், உங்களுக்குன்னு ஆதரவாக பேசக்கூடியவங்க நாங்களே இன்றைக்கி அவங்களையும் சேர்த்து விமர்சிக்கிறாங்க. என்னென்னா இப்போ நாங்கள் பதிவு போட்டு இவனை கேவலப்படுத்துன்னு சொல்லி, ஆனால் ஆதரிக்கக்கூடியவனை விற்கிறாங்க. இது அல்லாட வேலை. நீங்கள் தவறு செஞ்சேன்னு சொன்னால் அதை தண்டிக்கிற வேலை அல்லாட வேலை. அதை தண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு அல்ல ரைட்ஸை கொடுக்கல, இன்னொருத்தருக்கு அல்ல ஒரு தண்டிக்கிறதும் மானபங்கப்படுத்துகிற ரைட்ஸை நல்லா கொடுக்கல. அதனால் அது வந்து அல்லாட வேலை. தவறு அல்லா பார்த்துட்டு தான் நினைக்கிறான், தவறு செய்கிறாரா அதை நான் தண்டிக்கிறேன். அப்போ அதனால் அல்லாட வேலையை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து நாசமாகி போகிறத விடவும் ஒரு சரியான ஒரு தெளிவு வந்து அடைஞ்சி, நாளைக்கு வந்து ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லேயும் வீடியோ போட்டோன்னு சொல்லி யாரையும் எல்லாம் சொர்க்கம் போகிறது அனுப்புறதில்ல, நாளைக்கு இவனை விமர்சித்து அவனுக்கு தான் நன்மைன்னு சொல்லி யாரும் தரப்போகிறதில்ல. ஆனால் நாங்கள் அந்த நேரத்துக்கு வந்து ஒரு திக்ரு செஞ்சேன்னு சொன்னால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆக இன்ஷா அல்லாஹ் தெளிவு கிடைச்சிக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பிரதர். வேறு என்னமான டவுட் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் யாராவது கேட்கட்டும், அதுக்கும் நான் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்ல தயாராகிறேன். நான் சொன்ன இந்த மார்க்க சட்டத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொன்னால் ஜமியத்துல் உலமா அனுப்பி கேளுங்க, இது சொன்னது இவர் சொன்னது பிழையா சரியானது. ஏண்டா ஒரு பாட் கட்டாயம் அவங்களுக்கு தரப்படணும். அது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துலேருந்து சம்பவம் நடந்துச்சு. பள்ளி வரி சேர்க்கறதுலேருந்து மதரசா வசூல் மதரசாவுக்கு வசூல் சேர்க்குறாங்க, அவங்களும் வசூல் சேர்க்கக்கூடியவங்களுக்கு சொல்லி ஒரு கணக்கு தொகையை கொடுங்க, அந்த சல்லியிலும் தான் கொடுக்குறாங்க. அப்போ தவறுன்னு சொல்ல இல்லது. இப்போ உதாரணம் இன்னொரு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். சுலைமானிய மதரசா விஷயத்தில் மன்சூராஜி வந்து உங்களுக்கு சல்லி தந்தது நீங்கள் பிரச்சனை. இப்போ மன்சூராஜி யோசிப்பார், 25 வருஷத்துக்கு கரண்ட் பில்க்கு நான் கஷ்டப்பட்டு கட்டுறதை
இவர் டோட்டலாக ஃப்ரீயாக்கி தந்திக்கிறாரு, நாங்கள் அதுலேயும் சின்ன தொகையான கொடுப்போமேன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. அதை பார்த்து கேள்விக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. இன்னைக்கு மன்சூர் ராஜர் செஞ்சது பிள்ளை இல்லை, அது ஆசிஃப் அஸ்லம் பிரதருக்கு கொடுத்தா தான் எனக்கு தவறு. அதான் அவங்கள யோசிக்கிறாங்க. மன்சூர் ராஜ் யோசிப்பார், நான் 25 வருஷமாக கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஒவ்வொரு தனவந்தர்களோட காலையிலையும் இது கேட்கணும். அப்போ இது இவர் தனவந்தர்களோட உதவியோடு இவர் லேசாக்கி தந்திக்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், சந்தோஷமாக இவருக்கு ஒரு தொகையை கொடுப்போம்னு சொன்னால் அது எந்த அடிப்படையில் தவறாகும்? அது ஒரு தவறுமே இல்லை, அது அவர் ரைட்ஸ். அவர் நிர்வாகியின் அடிப்படையில் அவர் கொடுத்துக்கிறாரு. அவர் வேலை செய்யாமல் சோலார் பேனல் அடிக்காமல் கொடுத்திருந்தா தான் தவறு. 20 சோலார் பேனல் அடிக்க வேண்டிய இடத்துல 15 சோலார் பவர் அடிச்சுட்டு 5 அடிக்காமல் அந்த சல்லி அவங்களுக்கு எடுத்து தந்திருந்தால் தான் அவங்களுக்கு பகா கொடுத்து வேலை செஞ்சுன்னு சொல்லலாம். 20 அடிக்க வேண்டிய இடத்துல 20 அடிச்சுட்டு எல்லா வேலையும் சம்பூர்ணமாக தனவந்தர்களுடைய ஆசைக்கும் ஆதரவுக்கும் இணங்க அந்த வேலையை செஞ்சு போட்டுட்டு பேலன்ஸ் ஆகிற சல்லியில் அவங்களுக்கு ஒரு தொகையை தந்தால் எந்த விதமான மார்க்க குற்றமும் இல்லை. இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். ஆகவே மதரசாக்களுடைய பேர்களை தயவு செஞ்சு டேமேஜ் பண்ண இன்னொரு பிரச்சனை மிக தானே, இந்த மதரசாக்களை ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறது வீடியோ பண்ணுறது நல்லமா அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு சமுதாயத்துக்கு நான் பதிலுன்னு சொல்ல விரும்புகிறேன். லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் என்ன செய்கிறாங்க, பகிர்ந்து கொள்கிறாங்க. 2 பேருக்கும் லைட் ஆஃப் பண்ணி இருட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி என்ன செய்யப்படுது, வீடியோவாக சோஷியல் மீடியாவில் போகுதா இல்லையா? இது போக ஏழுமா இருந்தேன்னு இது போகுதான்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தை பார்த்து மற்ற பிள்ளைகள் ஆசை ஆர்வம் படுறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். இன்றைக்கி நான் ஏன்ட புள்ள கூட அந்த வீடியோ பார்த்து எத்தனையோ விஷயங்களில் ஆசைப்பட்டிக்கு என்னை மதரசா கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லி. ஏன்டா வீட்டில் இருந்து கொண்டு அந்த மதரசாவுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் விளங்குது. அப்போ முந்தைய அப்படி தெரியும், மதரசான்னு சொன்னால் என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ, எப்படி பிள்ளைகள் இருப்பாங்க, எப்படி வஸ்தான் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமிக்கும். நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி தான் மதரசாலேருந்து எங்களை கொண்டு போய் போட்டு வந்தது போகிற என்னமோ வேற்று உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. அதுபோல் அந்த மதரசா சூழல் பாலாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, நீங்கள் செய்கிற இந்த பணியால் மதரசாவுக்கு எப்படி புள்ளல் ஓதுறாங்க, எப்படி அவங்களோட தொழுகை அமைஞ்சிக்கு, எப்படி அவங்களோட சாப்பாடு, எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு ஏனே பிள்ளைகள் பார்த்து ஆசை ஆர்வப்படுது. அப்போ தேவையில்லாத விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பகிரக்கூடியது அதை விமர்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை. குர்ஆன் ஓதுறதையும் குர்ஆன் ஓத ஆசை ஆர்வோடு ஊட்டப்பட்ட விஷயங்களையும் சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யக்கூடியது அதை விமர்சிக்கிறது ஆக்கள் இருக்கு. இன்றைக்கு 49 வருஷமாக பின் இருந்த மதரசா நீங்கள் முன்னுக்காக்கி எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம், இலங்கையில் எல்லா மதரசாக்களையும் நீங்கள் முன்னுக்காங்க, நல்ல உலமாக்கள் உருவாக்குங்க, திறமையுள்ள உலமாக்கள் உருவாக்குங்க. நாங்களும் இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் துவா செய்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், எங்களால் முடிஞ்ச ஆதரவு வழங்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் பிரதர். அஸ்ஸலாமு அலைக்கும்.